தயமத்தை பொறுத்தவரையில நாம் எதற்காக தயமம் செய்யலாம்? ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், தயமம் செய்யலாம். அல்லது தண்ணி இல்லாத பட்சத்தில் தயமம் செய்யலாம். அப்ப இந்த மாதிரி காரணம் வைன் குந்தும் மர்லா أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். உதுவுடைய வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ wujuhakum wa aydiyakum ila al-marafiqi wamsahu bi ru'usikum wa arjulakum ila al-ka'bayn. அந்த உதுவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு வரும்போது தயமத்தை பத்தி அல்லாஹ் சொல்கின்றான். நீங்க தண்ணியை பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது நீங்க நோயாளியாக இருக்கிறீங்கடா நீங்க தயமம் செய்து கொள்ளலாம். இப்ப இந்த வசனத்தை விவரிக்கக்கூடிய நபிமொழி தெளிவாகவே சொல்கின்றது எப்படி தயமம் செய்யறது. உதாரணமாக நாம் குளிப்புக்காகவும் தயமம் செய்யலாம், உதுவுக்காகவும் தயமம் செய்யலாம். இப்போ உதாரணமாக குளிப்புக்கு எப்படி தயமம் செய்யறது, உதுவுக்கு எப்படி தயமம் செய்யறது. உதாரணமாக குளிப்புண்டா என்ன? உதாரணமாக ஒருவர் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார். இப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது, சரியான காய்ச்சல் அல்லது சளி, அது மாதிரி தலை வருத்தம், சில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு அந்த நோயோட அவங்களுக்கு குளிக்கிறது கஷ்டம். நோய் என்று சொன்னா அந்த வளமையாகவே அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது ருக்ஸத், வளமையாக நம்ம மாற்றிவிடக்கூடாது. ஒருவருக்கு சரியான தலவருத்தம் இருக்கும், குளிச்சா சில பொழுது அவங்க குளிப்பு கடமையான நிலையில உறங்கிடுவாங்க, எலும்பு முழு சுடுசுடுன்னு காய்ச்சல் இருக்கும். அப்ப சுடு தண்ணி யூஸ் பண்ண இயலாது. அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது தயமம் செய்யலாம். அதே மாதிரி ஒருவருக்கு உது செய்யறது கஷ்டமாக இருக்குது, உது செய்வதற்கு அவருக்கு தண்ணி பாவிப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னாலும் தயமம் செய்யலாம். அப்ப இந்த ரெண்டு கட்டத்திலையுமே நாம என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். தயமம் செய்யற முறை எப்படி? தயமம் செய்யற முறை எப்படின்னு சொன்னால், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சஹீஹ் புகாரில வருது. 347வது ஹதீஸ், சஹீஹ் புகாரியினுடைய 347வது ஹதீஸ். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் செய்யற முறையை சொல்லி காட்டினாங்க. எப்படி தயமம் செய்யறதுன்னு சொன்னால், மண்ணுல ஒரு அடி தான், ஒரு அடி அடிச்சுட்டு முதலாவது நம்ம முகத்தை மசு செய்யறது. அதுக்கு பிறகு இந்த மணிக்கட்டுக்கு தானே இடது கையால வலது கை இந்த மணிக்கட்டை அப்படியே இழுத்துறது, இப்படியே ஒரு முறை தடவி விடுறது, மசு செய்யறது. இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரே அடியில முகத்தை ஃபுல்லா மசு செஞ்சு போட்டு கஷ்டப்பட தேவை. இதுதான் உண்மையான சரியான தயமம். அப்ப இந்த செய்தி புகாரில தெளிவாக வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் பலவிதமாக வாரதுனால இன்னும் சில அறிவிப்புகள்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக கையை முற்படுத்தினாங்க, கை இடது கை வலது கை. அப்புறம் இதுல வலது முற்படுத்துறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா சுன்னா வலது முற்படுத்துறது, கையை முற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் முகத்தை என்ன செஞ்சாங்க, மசு செஞ்சாங்க. சில அறிவிப்பும் வருது. சரியான நிலைப்பாடு இந்த ஹதீஸ்ல வச்சு பார்க்கும் பொழுது அதுவும் சரியான அறிவிப்புல வருது. இந்த ரெண்டையும் சில அறிஞர்கள் அப்படி சொன்னாலும் சரியான நிலைப்பாடு என்னடா, இந்த சஹீஹ் புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், அது மாதிரி ஏனைய ஹதீஸ், இதுலயும் ரெண்டு விதமாக வருது. முன்னாடி ஒரு செய்தி வரும், பின்னாடி ஒன்று வரும். அப்ப எனவே இது சரியான நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, குர்ஆனை வச்சு பார்த்தாலும் கூட அல்லாஹ் தஆலா சொன்னா ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் ஐதீக்கும், அதாவது நீங்க உங்களோட முகத்தை மசு செய்யுங்க, அதுக்கு புறா கைன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது சைதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும், உஜுஹத்தன் அல்லாஹ் தஆலா சொல்றான் முதலாவதாக. அப்ப எனவே வஜ்ஹ முதலாவது முகத்தை நம்ம மசு செஞ்சு போட்டு, ரெண்டாவது கையை இந்த மணிக்கட்டுல இருந்து, அவ்வளவுதான். இதுதான் தயமத்துடைய முறை. அப்ப இதை நம்ம செஞ்சிட்டால் என்ன செய்யலாம், தொழலாம். அல்ஹம்துலில்லாஹ். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர் தொழலாம். அது மாதிரி உதாரணமாக ஒரு குளிப்பு கடமை ஆயிற்று, உதவும் அவர் செய்யணும்னா ரெண்டுக்கும் ஒரு தயமும் போதும். அதாவது குளிப்பும் கடமை, உதவும் அவருக்கு செய்யணும்டா அந்த தயமும் ஒரு முறை செஞ்சா அந்த ரெண்டுக்கும் போதுமானதாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு தயமும் அவருக்கு உதவு செய்யலாம், ஆனா குளிக்கிறதுக்கு தான் கஷ்டம்டா உதவ செஞ்சு கொள்ளலாம். அது ஒரு பொதுவான ஒரு விதியே இருக்கிறது காயிதா ஃபிக்ஹியாவுல. அதாவது முடியுமான நம்ம செஞ்சு கொள்ளணும். அப்ப எனவே உதுவ செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு குளிப்புக்கு தயமம் செஞ்சு கொள்ளலாம். இப்ப குளிக்கவும் முடியாது, உதவு செய்து கொள்ள முடியாதுன்னா ஒரு தயமம் போதுமானது என்பதை இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகமான ஃபுகாக்கள் அறிஞர்கள் எடுக்கிற ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. எப்படி என்றால், தயம்மும் தர்பத்தான், தயமும் என்பது ரெண்டு அடிகள். லர்பத்துன் லில் வஜ்ஹி லர்பத்துன் லில் யதைனி இலல் மிர்ஃபகை ரெண்டு ஹதீஸ் வருது. இதைத்தான் ஷாஃபியாக்கள் எடுப்பாங்க, ஏன்னா நிறைய ஃபுகாக்கள் இதைத்தான் எடுக்கிறாங்க. ஆனா என்ன கவலைக்குரிய விஷயம், அந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ். ஏனென்றால் இந்த ஹதீஸ் இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. தாரகுத்னியில் வரக்கூடிய ஹதீஸ். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அலி இப்னு துபியான் என்பவர் பலவீனமானவர். இந்த ஹதீஸ் பலவீனமானது.
மிக தெளிவாக சஹீஹ் புகாரியில அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு 347வது நபி மொழியாக இடம்பெறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா யக்ஃபிக, இது போதும் என்று சொல்லி காட்டுற தயமத்துடைய விஷயம். இது என்னென்றால் இது பலவீனமான ஹதீஸ், தாரகுத்னியில் வரக்கூடியது. இதை வச்சு தான் ஷாஃபியாக்கள் என்ன செய்வாங்க என்றால் அடிச்சு போட்டு முகத்துக்கு செஞ்சு போட்டு திரும்ப இப்படி கையை தட்டி போட்டு திரும்ப அடிச்சு போட்டு இப்படி எடுத்து இப்படி இப்படி கொண்டு இப்படி விரலால் எடுத்து திரும்ப இப்படி இடது கையெடுத்து இப்படி கொண்டு. அப்ப மிர்ஃபக்கை இந்த முழங்கை வரைக்கும் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸும் 2 அடி என்று வரக்கூடிய ஹதீஸும் நம்ம சொன்னோம் தாரகுத்னியில் வருது. இது பலவீனமான ஹதீஸ், ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தயமம் செய்யற பொழுது ஒரு அடி தான் அடிக்கணும். ஒரு அடி அடிச்சு ஏதாவது மண் புழுதி இருந்தால் ஊதிக்கலாம். அது ஹதீஸ்ல வார விஷயம் தான். ஏதாவது மண் ஒட்டி கொண்டு சின்ன சின்ன கல் ஒட்டி கொண்டிருக்கும். சில நீங்க அடிக்கும் பொழுது சில கல் தூசி ஒட்டிட்டு இருந்தா பூண்டு ஊதிட்டு என்ன செய்யலாம், பூண்டு அதுவும் ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப ஒன்றும் இல்லைன்னா நம்ம தயமம் செஞ்சு கொள்ளலாம். அப்ப ஊதுறது என்பது எப்ப வருதுன்னு சொன்னால் அந்த புழுதிகள் ஏதாவது கல் ஏதாவது ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அடிச்சு இப்படி தட்டுவாங்க. தட்டுவது என்பதை விட இந்த பூண்டு ஊதுறது தான் வந்திருக்கிறது. இப்ப இந்த 2 அடி அடிக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி அடிச்சு போட்டு இப்படி எடுத்துங்களை தட்டி விட்டு திரும்ப முறை செஞ்சு போட்டு திரும்ப 2 முறை செய்யறது. இப்படி நம்மளை கஷ்டமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அடி அடிங்க, முகத்தை தடவங்க, முடிஞ்சு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படிதான் தயமம் லேசான வழிமுறை. இதான் சரியான ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. நம்ம குளிப்பு ஒரு இப்ப எப்படி முடிவு எடுக்கிறதுனா அதிகமான மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. குளிப்பு கடமையாகிருச்சு, இப்ப என்ன செய்யறது, குளிக்க இல்லாதுன்னா தயமம் செஞ்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். உது செய்ய முடியுமோ உது செஞ்சு கொள்ளுங்க. தயமத்தை குளிப்பு தொடச்சு போட்டு அதுக்கப்புறம் நீங்க தயமத்தை செஞ்சு கொள்ளுங்க, அல்லது தயமத்தை செஞ்சு போட்டு நீங்க என்ன செய்யுங்க அதுக்கப்புறம் உது செஞ்சு கொள்ளுங்க. அப்ப எனவே இப்படி லேசாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இதை எடுத்துக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தினுடைய இலகுவை நாம் புரிஞ்சு தொடர்ச்சியாக நல்ல முறையில் அமல் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ்.